ஆமா, நீங்க எதுக்காக சென்னை வந்திருக்கீங்க? என் சிஸ்டர் எஸ்தர் அவ லவ்வரோட வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டா. அவளை தேடிதான் நான் சென்னைக்கு வந்தேன். இந்த சென்னையில அவளுக்கு என் ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே தெரியாது. என்ன பண்றாளோ? லவ்னு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? சாரிங்க, எங்க வீட்டு ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் தங்கச்சி உமா கூட யாரோ சுப்பிரமணியன்னு ஒரு பையன் கூட ஓடி வந்துட்டா. அவளை தேடி தான் நானே வந்திருக்கேன். இப்படி வீட்டை விட்டு ஓடி வராமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேயே இருந்து சமாளிக்க தெரியாத கோழைங்கள்லாம் லவ் பண்ணுறாங்க. லவ். என்ன தேடினீங்களா? அங்கே தேடி பார்த்தேன், யாரும் இல்லை. சரி, வேற எங்கேயாவது போய் தேடலாம். ஏறுங்க போகலாம். ஆமாம், அங்கே போனீங்களே, என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களுக்கும் எந்த விவரமும் தெரியலையா. சப்போஸ் அவ வந்தா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவ கிடைச்சிருவாள? கிடைக்கணும், பாப்போம், தேடுவோம். அதானே தேடிட்டு இருக்கோம்ல. அண்ணா நகர்லையும் தேடியாச்சு, வேளாச்சேரியிலையும் தேடியாச்சு. வடபழனியில் தேடி பார்ப்போம். சின்னு, அங்க போய் பார்க்கலாம். சரி, போலாம். சீக்கிரம் போங்க. வா. என்ன புதுசா? ஆமா. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா. தங்கச்சி சேலத்திலிருந்து வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சேன். அந்த இடத்துல ஒரே ஒரு ஏமாத்துறவைய சினிமாவில் சான்ஸ் வாங்கித்தரேன்னு சொல்லி இதை. ஏய், என்ன சொல்லி இவளை கூட்டிட்டு வந்த? ஹம்சா எல்லாத்தையும் சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு முழு சம்மதம். ஊர் பேர் தெரியாத எவங்கிட்டயும் என்ன நான் எழுந்துட்டேன். ஓகே, எந்த ஊரு? சேலம். என்ன படிச்சிருக்க? 10th. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? அம்மா, 2 தங்கச்சி, தம்பி, அப்பா கிடையாது. அப்ப உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா ஒரு ஜவுளி கடை ஓனருக்கு பர்சனலா. ஓகே ஓகே, புரியுது. ஏய், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. ப்ளீஸ் என்ன ஊருக்கு அனுப்பிடாதீங்க. என்னால போக முடியாது. நான் இங்கே உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்றேன். ஏய், இங்க வந்துட்டா அழவே கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உடம்பு, மனசு, உணர்ச்சி எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு எல்லா பல்லும் தெரியற மாதிரி சிரிக்கணும். ஏன்னா தெரியற ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஓகேவா? சந்தோஷமா இரு. ஓ மூலமா வர்ற வருமானத்துல உனக்கு 60%, எனக்கு 40%. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும்.
உனக்கு இஷ்டப்படுற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதே சமயம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தாராளமா போய்க்கலாம். பொண்ண மாதிரி வாழ்க்கையில சீரழிஞ்ச பொண்ணுங்களுக்கு இது தற்காலிக சரணாலயம். மாயா. எஸ் மேம். மாயா, இவளை கூட்டிட்டு போய் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்ட்ரா மாடலா மாத்திட்டு வா. ஓகே ஓகே போமா. வா. தனலட்சுமி, இதை வச்சு உன் உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, உன் மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் சுத்தமா தேய்ச்சி கழுவிட்டு வா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. போ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சூப்பரா இருக்க. இன்னிலேந்து உன் பேரு தனலட்சுமி இல்ல, ஆஷான்னு வச்சுக்க. ஆஷா, ஆஷா. ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். ஆமா, நான் ஆஷா தான் பேசுறேன். ஆஷா, ஆஷாங்கிற பேர்ல ஒரு கிக்கே இல்லையே. நான் வேணா ரோஜன் மாத்திக்கிட்டுமா? தேறிட்ட, ரொம்ப நல்லா தேறிட்ட. ரோஜா, பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கு, வச்சுக்க. அக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? டேய், அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போறாங்கடா. உன் பேர் என்ன? ரோஜா. ரோஜாவா? ரொம்ப அழகான பேரு. உன் பேரு மட்டும் இல்ல, உன் இதழும் ரோஜா மாதிரியே இருக்கு. என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டது தப்பா? ஐ எம் சாரி. பார்த்தது போதும், நீங்க வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். நோ 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 நோ, என் டேஸ்டே வேற. நான் அதுக்காக வரல. விடிகிற வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்க 10,000 rupees கொடுத்திருக்கீங்க, பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. வேற ஒண்ணுமே தோணலையே. ஆஹா, என்னமா இருக்க நீ. கண்கள் உள்ளத்தை கொள்ளுதடி, என் நெஞ்சம் அதனால் துள்ளுதடி. உன் புன்னகை என்னை கொள்ளுதடி, அது புது புது அர்த்தமாக சொல்லுதடி. உன் முன்னழகு என்னை கொள்ளுதடி, மோகத்தை என் மனது தூண்டுதடி. காதல் செய்ய என் மனம் தூண்டுதடி, வெக்கம் வந்து அதை தடுக்குதடி. உன் கண்கள் என் உள்ளத்தை கிள்ளுதடி. என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? செத்து போயிட்டா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நீ செத்து போயிட்டா காணாம போன என் சாரு சும்மா கிடைச்சிருவாங்களா? சொல்லு சொல்லு, கிடைச்சிருவாங்களா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நோ அப்ஜெக்ஷன். ஊ வாழ்க்கை, ஊ உசுறு, ஊ சுதந்திரம். ஐ டோன்ட் வாண்ட் இன்டர்வியூ வித் பர்சனல் அஃபேர்ஸ். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. என்ன காரணம், யார் காரணம், ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பாங்க. என்கிட்ட மட்டுமா கேட்பாங்க, இங்க குடியிருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. மொத்தத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். ஏதோ ஒரு மனிதாபிமானத்துல இஸ்மாயில் நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த மனிதாபிமானத்துக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இங்க பார்,
உன் லவரை பார்க்க முடியாம பேச முடியாம நீ தவிக்கிற தவிப்பு, ஏக்கம், துக்கம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். பட் நம்பிக்கையோட இருக்கேன், தைரியமா இருக்கேன், வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கணுங்கிற துடிப்போட இருக்கேன். உன்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என் சேலஸ் நான் பாக்குற வரைக்குமாவது நீ உயிரோட இருந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காதல் என்பது ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள ஒரு உன்னதமான உறவே. காதலுக்காக சாகுறேன்னு சொல்லி காதலை சாகடிச்சிடாத. முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? காதல் பற்றி எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முன்னாடி உசுருங்கிறது மசுருக்கு சமானம். நீ காதலுக்காக வாழணும்னு வந்த என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு தெரியாது. காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும்னு இந்த மாதிரி குழந்தை குட்டின்னு வாழ்கிற சராசரி வாழ்க்கையெல்லாம் எனக்கும் உமாவுக்கும் கிடையாது. செத்தாக தான் காதலோட ஆழத்தை பெற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா செத்துடணும். அதான் என் முடிவு. என் உமா இந்நேரம் செத்துருப்பா. அதுக்கப்புறம் எப்படி நான் மட்டும் உயிர் வாழ முடியும்? அதான் நானும். இத பார், 2 பேரும் ஒன்னா சாகணும் தானே வீட்டு விட்டு வெளியே வந்தீங்க. அப்புறம் எப்படி தனித்தனியா சாகலான்னு மனசு நினைக்கும். உமா கண்டிப்பா செத்துருக்க மாட்டா. ஏன்னா கூட இருக்கிறது ஏன் சார்லஸ். அவன் கண்டிப்பா சாக விட்டுருக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் சார்லஸ் மேல. உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா மேல? இருக்கல்ல, அப்ப கவனப்படு. மணி ஆச்சு, இன்னும் 2 பேர் தூங்கிருக்காங்க. சுப்பிரமணிய, சுப்பிரமணிய எந்திரி எந்திரி. எஸ் சார், எந்திரிமா, எந்திரி எந்திரி. என்ன 2 பேரும் திருதுன்னு முழிக்கீங்க? ஏப்பா மணி 8 ஆச்சு, விடிஞ்சதே தெரியல உனக்கு? ராத்திரி தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சுப்பிரமணிக்கு நீங்க தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். ஏன், என்னாச்சு, என்ன பண்ணா? அதோட ஃபீலிங்ஸ் நியாயமானதுதான், பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது உங்ககிட்ட தப்பா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கேரக்டர் வைஸ் ஹி இஸ் வெரி பெர்ஃபெக்ட். அப்புறம் என்ன பிரச்சனை? தூக்க மாட்டிக்க போச்சு. என்னது தூக்க மாட்டிக்க பார்த்தனா? அட சண்டால பாவி, அதுக்காடா உன்னை கூட்டி வந்தேன். என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? ஏண்டா நீ தூக்க மாட்டா நாங்கெல்லாம் கம்பெனி இருக்காடா. வீணா போனவன வீணா போனவன இந்த காலத்துல இப்படி இருக்கடா. வந்து உணர்ச்சி வசப்பட்டு. என்னது உணர்ச்சி வசப்பட்டா? ஏண்டா எதுக்கு உணர்ச்சி வசப்படுறதுன்னு தெரியலையா? காதலிக்கும் போது தான் உணர்ச்சி வசப்படுறீங்க, சாவறதுக்கு உணர்ச்சி வசப்படணும். இந்த பார், காதலிக்கிறது தப்பு இல்லை, காதல் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது எப்போ வரும், எப்படி வரும், எங்க வரும், யாரு மேல வருதுங்கிறது தான் வித்தியாசமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா வந்தே தொலைக்கும். அதுக்காக காதலிக்கிற எல்லாரும் சாகணும் முடிவுன்னா உலகத்துல 15 வயசுக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது. ஏதோ உடம்புக்குள்ள வர்ற சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், சிக்கன் குனியா மாதிரி மனசுக்குள்ளேயும் காதல் வரும். அதை இயல்பா எடுத்துக்கணும். என்னங்க? ரொம்ப நன்றிமா. சுப்பிரமணி, உனக்கு ஆட்டோ ரெடி. 1 ஹவர்ல ஆட்டோட வரேன். இந்த மாதிரி ஓட்டினா கத்துக்க 1 மாசம் ஆகும். நேரம் பார்த்து ஓட்டு. அதான் லெப்ட்ல ஓடி. உங்கள் கேஸை நான் முடித்து தரேன் சார். எதுவுமே நடக்காது. இதில் என்ன சார் இருக்குது நமக்குள்ள? உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஓகேவா? சார் வணக்கம் சார். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? கடவுள் மாதிரி வந்து அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினவர் நீங்க தானே. அந்த நன்றி கடனை சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதில் என்ன இருக்கு, என் கடமை நான் செஞ்சேன். சரி, உங்கள் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கா? ஆமாம் சார், இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போ, லேட் ஆயிடுச்சு. ஓகே சார், பாய். ஓகே பாய். சார் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாப்பா சூப்பர் சார். போயா, போய் வேலையை பாரியா. என்னடி ரொம்ப ஜாலியா வர பார்த்தா லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இல்லடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ ஆயிருக்காரு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, இப்பதான் பஸ் வாங்கியிருக்கேன். ரூட் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை காண்டாக்ட் பண்றேன். பஸ் ரூட் வாங்கினா சரிதான்.
பாய் பாய். முண்டோ பொறுக்கி கண்ணு தெரியல. மேடம் நான் பார்த்து தான் வந்தேன், நீங்கள் தான் எதையோ பார்த்துட்டு வந்தீங்க. உன்ன ஏ கல் எடுக்கிறாங்க, ஓடியா ஓடியா ஓடியா. என்ன பண்ற பாரு. சி, எல்லாம் உன்னால தாண்டா செல்லும். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா?